இந்த சரவணன் அப்படின்ற பையன் வந்து பார்த்தோம்னா இந்த ஒடிசா குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்தோன்னா காதலிக்கிறான். 2 குடும்பத்தாருக்கு இது வந்து பிடிக்கல. போன இடத்துல வேலை முடிஞ்சிச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா சிங்கிள் சோலிக்கு அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்காக போயிருந்திருக்கு. போன இடத்துல வந்து பார்த்தோம்னா பையன் அதை பண்ணாப்பா, அதனால அவன் சாவடிச்சான். அப்போ இது ஒரு வகையான ஆணவ கொலை தானே. கெவினுக்கு நடந்தது ஆணவ கொலை அப்படின்னா அப்போ இதுக்கும் ஆணவ கொலை தானே. அதுவும் வேற மாநிலம். அதாவது வந்து இந்த சம்பவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மெத்தன போக்குனால வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கவனக்குறைவுனால வந்து பார்த்தோம்னா கதையை வந்து கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தோன்னா காவல்துறை அதிகாரிகள் கதை எழுதுற வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அருமையா கதை எழுதுற பிரச்சனை பெருசாகுன்றதுக்காக அந்த தப்பை மறைச்சு பண்றது தப்பு இல்லையா? உங்களுக்கு சொல்றேனே, ராமநாதபுரத்துல கடல் பாசி இருக்க போன மீனவ பெண்ணை வந்து கிட்டத்தட்ட கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க 6 பேர் சேர்ந்து. வட மாநிலத்தாளுங்க. இது வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சு, அவங்களுக்கு பெயில் கிடைச்சிச்சா தண்டனை கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு அறிக்கையை கூட இந்தியக்காரங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா பிஜேபி உள்ள வந்துடும், காங்கிரஸ் உள்ள வந்துடும், தேசிய கட்சியெல்லாம் உள்ள வந்துடும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியக்காரனுக்கு ஓட்டுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பான், வடக்கன் மக்கள் கட்சி. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நம்முடைய மக்கள். ஒரு துளியளவு கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. இந்தியக்காரன் தானே ஏதோ பொழைச்சிட்டு போட்ட இனம் என்ன பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டுட்டு உட்காந்து